5 ரெட் பென் கொடுங்க. 50 ரூபா ஆச்சு. இந்தாங்கக்கா காசு, நான் வரேன். அவங்கவுங்க டீச்சர்ஸ் டே கிஃப்ட் வாங்கி போறாங்க. நீ என்ன வாங்கி தர போற உங்க மேம்க்கு? வேணாமா. ஏன் டீச்சர்ஸ் டேக்கு நீ எதுவும் வாங்கி தர மாட்டியா? சின்னதா தப்பு பண்ண கூட திட்டுறாங்கம்மா. திட்டுறாங்களா? அதுக்கு பேர்லாம் திட்டுறது இல்லப்பா, நீ செஞ்ச தப்ப கரெக்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்க பெருசா உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்துட்டு போறாங்க? நீ நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. நீ படிச்சு பெரிய பொசிஷனுக்கு வந்த பிறகு உன்னோட சேலரி அவங்களுக்கு கொடுக்க போறியா என்ன? உங்ககிட்ட இருந்து அவங்க எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு நல்ல குரு மட்டும் அமைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்களை அடிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல யாருமே இல்லை. சாரிமா. இதுக்கெல்லாம் யாராவது சாரி சொல்லுவாங்களா? டீச்சர்ஸ்லாம் ஏனி மாதிரி, அவங்களுக்கு ஏற்றி விட மட்டும் தான் தெரியும். தான் பெத்த பசங்களை விட தாங்கிட்ட படிச்ச பசங்க நல்ல நிலைமையில இருந்தா சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் டீச்சர்ஸ் மட்டும்தான். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாங்க. புரியுதா? நான் சொல்றேன்னு தப்பா ஏத்துக்காதீங்க. சின்ன தம்பி கிட்ட போனை கொடுக்காதீங்க. நான் எதுவும் போனை கொடுக்கவே இல்லையே. நானும் பார்த்து தாங்க இருக்கேன், அடிக்கடிக்கே போனை வச்சே விளையாடிட்டு இருக்கான். கௌஷிக்கு போன்ல விளையாண்டு போதும், போய் ஹோம்ஒர்க் பண்ணுப்பா. கேம் முடிய போதுமா, 5 நிமிஷம். பாத்தீங்களா, நான் சொன்னதை நீங்க நம்பவே இல்லை. ரொம்ப நாளே போனை பார்த்துட்டு இருந்த கண்ணு வீணாயிடும்பா. அம்மா கொஞ்ச நாள் சண்டே டோர்னமெண்ட் வச்சாச்சு, நான் பிராக்டிஸ் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். சரிப்பா, ரொம்ப நேரம் போன்லயே பிராக்டிஸ் பண்ணாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் வந்துருவான், 2 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிம்மா. அவன் சொன்னதை கேட்டீங்களா? அவனை எப்படி நான் திட்டுறது? போன்ல கேம் விளையாடுறான்னு நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அவன் 200 ரூபாய்க்கு ஒரு பென்சில் பவுச் ஒன்று கேட்டான். அந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணா தருவான்னு சொன்னான். அதுக்காக விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரே ஒரு பவுச்சு தானேக்கா, புள்ளிக்கு தரலாம்ல. ஒரு பொருளை அவன் கேட்டோடனே நான் கொடுத்துட்டுனா அந்த பொருளோட வேல்யூவே அவனுக்கு தெரியாது. அதே டோர்னமெண்ட்ல வின் பண்ணி வாங்கினான்னு வச்சுக்கோ, அந்த பொருளோட வேல்யூ என்னை விட அவனுக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். பிறந்த குழந்தைக்கு ட்ரெஸ் பார்க்கணும். நீங்க போய் பார்த்துட்டே இருங்க, அதோ அதை வச்சுட்டு வந்துடுறேன். இந்த ட்ரெஸ்ஸே கொடுத்துருங்க. மொத்தம் 300 ரூபா ஆச்சு. இந்தாங்க காசு, நான் வரேன். நீ ஏன்பா துடைக்கிற? வச்சுட்டு போ, நான் பாத்துக்கிறேன். நீங்க தனியா வேலை செய்றீங்களா, அதான் நானும் சேர்ந்து வேலை செய்யறேன். ஒண்ணும் வேணாம், நானே பாத்துக்கிறேன், நீ போ. நீங்க சின்ன வயசுல வேலை செய்றீங்களாமா? யாரு சொன்னா? எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் ஒரு வேலை கூட செஞ்சதில்லை, தெரியுமா? ஆனா இப்ப நீங்க தானே எல்லா வேலையும் செய்றீங்க. அதுவா? நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமா வச்சுப்பேன். சரி, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் வேலை செய்யறத பாக்குற, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற. என்னை விட உங்களுக்காக உழைக்கிறது அப்பா தான். என் மேல வைக்கிற பாசத்தை அப்பா மேலேயே வைக்கணும். என்னைக்குமே அப்பாவும் அம்மாவும் வேற வேற இல்லை, புரியுதா? சரிம்மா. மாங்க யார் வராங்க பாருங்க. போச்சுப்பா, இன்னைக்கு காசு கடன் கேட்க வராங்க. காசு கேட்டா இல்லைன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சணும்பா. நான் ஒரு நம்பர் தரேன், எனக்கு 500 ரூபா ஜிபே பண்றீங்களா? எனக்கு ஜிபே பண்ண தெரியாது. இந்தாங்க நம்பரு. நம்பர் கரெக்டுங்களா? பண்ணிட்டு பாருங்க. இந்தாங்க காசு. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்ககிட்ட கொடுத்தல அந்த 500 ரூபா கொஞ்சம் கொடுங்க, உடனே எடுத்துன்னு வந்து நான் கொடுத்துட்றேன். இன்னும் காசை கொடுக்குற மாதிரி கொடுத்து திருப்பி கேட்குறீங்க? கலெக்ஷனுக்குலாம் வருவாங்க, கொடுக்க காசு வேணும்ல. கொடுங்களேன், அந்த காசை நான் என்ன ஏமாத்திட போறேன்? எப்படியா இருந்தாலும் திருப்பி எடுத்து வந்து கொடுக்க தான் போறேன். இந்தாங்க காசு. நான் வரேன். இன்றைக்கும் நீங்க தான் ஏமாந்தீங்க. ஜிபேல காசே இல்லைன்னு சொல்லிருக்கலாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். குழந்தைக்கு ட்ரெஸ் பார்க்கணும். நீங்க போய் பார்த்துட்டே இருக்கீங்களா? அதை ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க வேலை செய்றவங்க யாரையும் காணோம். அது ஏன் கேக்குறீங்க? 3 பேர் லீவ் போட்டாங்க, 2 பேர் திடீர்னு நின்ட்டாங்க. அப்ப வரவங்களை அட்டென்ட் பண்ண ஆளே இல்லையா? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப இருக்கிற ஸ்டாஃப்லாம் அடிக்கடி லீவ் போட்டுறாங்க, திடீர்னு நின்னுடுறாங்க. ஏன் தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னே தெரியல. சரி, நானே போய் பாக்குறேன். இதை பில்லு போடுங்க. மொத்தம் 300 ரூபா ஆச்சு. யாராவது வேலைக்கு ஆள் இருந்தா சொல்றீங்களா? யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன். நான் வரேன். ஏமா வேலை செய்யறவங்க அடிக்கடி நின்னுறாங்க? அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி அடிக்கடி வேலையை மாத்திட்டே இருக்காங்களே, இவங்களால எந்த வேலையுமே கத்துக்க முடியாது. இன்னைக்கு எப்படிமா சமாளிக்க போறீங்க? விடுப்பா, பாத்துக்கலாம். நமக்கு இத்தனை நாள் கரெக்ட் டேட்டுக்கு சம்பளம் கொடுத்தவங்களாச்சு, திடீர்னு நின்றுட்டா கஷ்டப்படுவாங்களேன்னு ஒருத்தவங்க கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க. பத்தியா? அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு.